இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரத்திலும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியங்களிலே பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த நாட்களிலும் நாம் அறிந்திருக்கிறபடி உலகமெங்கும் இந்த கொரோனா வியாதியினாலே பிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு பயங்கரமான காலகட்டத்துக்குள் நாம் போய் கொண்டிருக்கிறோம். அதற்காக அநேகர் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவர் நிச்சயமாகவே அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஆவியானவர் இன்றைக்கு என்ன ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்கிறார். வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், பலவீனங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் சந்தித்து வருகிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சிலுவையின் பாதையில் நாம் நடந்து செல்லும்படி தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற அந்த சிலுவையை சுமந்து செல்வதற்கு நமக்கு பலன் தேவை. இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் என்று பார்க்கிறோம். எதற்கு இந்த பலனை நாம் ஆண்டவருடைய கருத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது எதற்காக கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறவர் என்பதை வேதாகமத்திலிருந்து சில அனுபவங்களை நாம் வாசிக்க போகிறோம். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ என்று சொன்னார். அப்படியானால் தேவன் தம்முடைய பிள்ளைகளாக நமக்கு அவருடைய பலனை தந்திருக்கிறார். இன்னும் அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாகவும் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் 84:5 சொல்லும் பொழுது சொல்கிறார், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். இந்த ஒரு அனுபவம் நமக்கு தேவை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதை தான் பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் அவர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படியானால் கிறிஸ்து என்னை பலப்படுத்தவில்லை என்றால் என்னால் இந்த பாடு நிறைந்த, போராட்டம் நிறைந்த, பிரச்சனை நிறைந்த உலகத்தை நான் கடந்து செல்ல முடியாது. கிறிஸ்து என்னை பலப்படுத்தினால்தான் அதை நான் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். எதற்கு இந்த பலன் என்று சொல்லி வேதாகமத்திலிருந்து சில அனுபவங்களை நாம் வாசிக்க போகிறோம். முதலாவது இந்த பகுதியை குறித்து நாம் வாசிக்கும் போது யோசேப்பினிடத்தில் நாம் இந்த கேள்வி கேட்டால், ஆண்டவர் உனக்கு எதற்கு பலன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி கேட்போமானால் அவன் சொல்லுகிற பதிலை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவன் போத்திபார் மனைவியிடத்திலே சொல்லும் பொழுது சொல்லுகிறான், இந்த வீட்டிலே என்னிலே பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்படியெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யோசேப்பு என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் எதற்கு என்னை பலப்படுத்தியிருக்கிறார்? பாவம் செய்யாதிருக்கும்படி. நம்மை சுற்றி பாவங்கள் நெருக்கி கொண்டிருக்கிறது, பாரங்கள் நெருக்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை அறிந்த யோசேப்பு சொல்லுகிறார், நான் பாவம் செய்யாதபடி கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வார்த்தையின் அனுபவம் எவ்விதமாக இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏனென்றால் சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்திலே சொல்லும் பொழுது 19ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, பாவம் என்னை ஆண்டு உள்ள ஒட்டாதிரும் என்று சொல்கிறான். பாவம் என்னை ஆண்டு உள்ள ஒட்டாதிரும். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே சங்கீதக்காரன் சொல்கிறார் 40:12, தீமை என்னை சூழ்ந்து கொண்டது. எங்கு பார்த்தாலும் எப்பக்கம் திரும்பினாலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் பாவம் நிறைந்த அனுபவங்களும் என்னை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லி அவன் சொல்வதை பார்க்கிறோம். 51ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். அப்படியானால் யோசேப்பு என்ன சொல்லுகிறார்? நான் பாவம் செய்யாதபடி, பாவத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் எனக்கு பலன் தந்திருக்கிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். எதற்கு? பாவத்தை ஜெயிப்பதற்கு, பாவத்திலே சிக்கிக்கொள்ளாதபடி நாம் வாழ்வதற்கு. அதைத்தான் பிலேயாம் சொல்லுகிறான். என்னாகமும் 34ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில்,
பாலாக் ராஜா அல்பன ஆட்களை சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், பாலாக், என் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் எனக்கு தந்தாலும் நான் என் மனதாய் நன்மையாயிலும் தீமையாயிலும் செய்கிறதற்கு கர்த்தருடைய கட்டளையை நான் மீறக்கூடாது. அவர் என்ன சொன்னாரோ அதை தான் நான் செய்வேன். என்ன அருமையான வார்த்தை, யோசித்து பாருங்கள். அப்படினால கர்த்தருடைய வார்த்தை நான் மீறக்கூடாது. அதை தான் எப்தா சொல்லுகிறார். நியாயாதிபதி 11:35 என் வாயத்திலிருந்து நான் சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது. அப்படியானால் பாவம் செய்யாதிருக்க, அதை ஜெயிப்பதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தந்திருக்கிறார் என்று சொல்லி அவன் சொல்வதை பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசனத்திலே இதே கேள்வியை நாம் கேட்போமானால், ஐயா, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறவர், உங்களுக்கு இந்த விஷயத்தில் பலன் தந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், எரேமியா 10வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில், ஐயோ, நான் நொறுக்கப்பட்டேன், என் காயம் கொடிதாயிருக்கிறது, ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய். என்ன சொல்லுகிறார்? சகிப்பதற்கு எனக்கு பலன் தருகிறார், சகிப்பதற்கு எனக்கு பலன் தருகிறார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை யோசித்து பாருங்கள், அலுவலகத்தை யோசித்து பாருங்கள், நீங்கள் செயல்படுகிற மக்கள் மத்தியில் யோசித்து பாருங்கள். இந்த சகிக்கிற தன்மை இல்லாததினால் எத்தனை குடும்பங்கள் சிதைந்து சின்ன பின்னமாய் கிடக்கிறது. அநேக சமயங்களில் அநேகர் கவுன்சிலிங் சொல்லுகிறார்கள், அதற்காக வருகிறார்கள். காரணம், சகிக்கக்கூடிய தன்மை இல்லாததுனால, ஒருவரை ஒருவர் பொறுத்து போக முடியாததுனால பல குழப்பங்கள் வாழ்க்கையில். எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்கு பலன் கொடுக்கிறார். எதற்கு? சகிப்பதற்கு. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட, உங்களுடைய குடும்பத்தில், வேலை செய்கிற ஸ்தலங்களிலே உங்களுக்கு விரோதமாய் காரியங்கள் எழும்பி வரும்பொழுது அதை எவ்விதமாய் சகிக்க உங்களால் முடிகிறது என்பதை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். எதற்கு? சகிப்பதற்கு. சகிப்பதற்கு. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோமே. அதே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நாமும் அதற்கு ஆயத்தப்பட தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தாவீது சொல்கிறார், 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, சிமி அப்படிங்கிற மனுஷன் அவனுக்கு விரோதமாய் பேசுகிற பொழுது அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? தேவையில்லாமல் தூசிக்கிறான், பயங்கரமாக தூசிக்கிறான். அவனோடு கூட சேர்ந்தவங்க சொல்கிறாங்க, ஒரு வார்த்தை சொல்ல அவனை பிடிச்சி கொண்டு வரோம். ஆனால் தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருக்கிறார், ஆகையால் தூசிக்கிறான். எவ்வளவு எளிதாக அந்த வார்த்தையை தாவீது சொல்கிறான் பாருங்கள். ஏன் இப்படி சொல்ல முடியுது? தேவனிடத்தில் சகிக்கிற அந்த பலனை தாவீது பெற்றிருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறார்களா? காரணமில்லாமல் உங்களுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிறார்களா? நீங்கள் அதை எவ்விதமாய் சகித்து பொறுத்து பொறுமையோடு வருகிறீர்கள்? ஒருவேளை மனுஷ பலத்தினால் இது முடியாது, நிச்சயமாய் முடியாது. அதுக்கு தான் கர்த்தர் பலப்படுத்துகிறார். சகிப்பதற்கு இன்றைக்கு நமக்கு பலம் தேவை. இந்த விஷயத்தில் நீங்கள் இவ்விதமாக இருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். அதே எரேமியா புலம்பல்ல அவர் சொல்லும் பொழுது 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் என் வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். போகிற பாதை இருளின் பாதையானாலும் வெளிச்சத்தின் பாதை இல்லாமல் இருந்தாலும் என்னை நடத்துகிறவர் கர்த்தர் என்கிற அந்த நிச்சயம் அவர்கள் இருக்கிறபடினால் அதை இருளின் பாதையும் சகித்து செல்வதற்கு அவருக்கு பலன் உண்டாகிறது. அதை தான் அதில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 66:12 நாம் வாசிப்போமானால், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி இருக்க பண்ணினீர் என்று சொல்லுகிறான். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி இருக்க பண்ணினீர். நம்பினவர்கள், பிரயோஜனமாக இருந்தவர்கள், அனுகூலமாக இருந்தவர்களே நமக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு காலத்துக்குள்ளே நாம் வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். எதற்கு? சகிப்பதற்கு. உங்களுக்கும் அந்த பலன் தேவை. எத்தனை பேர் அந்த பலனை பெற்றுக்கொண்டவர்களாக நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்பதை இந்த நாளிலே நீங்கள் யோசித்து பாருங்கள். 3வது ஒரு அனுபவத்தை நாம் வாசிக்கும்போது, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்திலே விதமாய் நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமிடத்தில் நாம் இதே கேள்வியை நாம் கேட்போமானால், ஆபிரகாம், ஐயா, உமக்கு கர்த்தர் எந்த விதத்தில் பலன் தந்திருக்கிறார் என்று சொல்லுமானால் அவர் நிச்சயமாய் சொல்லுவார். 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் குமாரனையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். உன்னுடைய குமாரன், ஏகபுதோல நேசகுமாரன் ஈசாக்கை நீ
பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்போது கடினமான ஒரு காரியம். 75 வயசில் வாக்கு கொடுக்கிறார், 100 வயசில் பிறக்கிறான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு வயசு 25 கிட்ட ஆகிறது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மனுஷனை எப்படி பலி செலுத்த முடியும்? அதை வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பா. எதுக்கு? என் மகனை பலி செலுத்த ஒப்பு கொடுப்பதற்கு என் தேவன் எனக்கு பலன் கொடுத்தார். இன்னொரு விதத்திலே சொல்லுவோமானால், தேவனுடைய சித்தத்தை என் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கு எனக்கு பலன் கொடுத்தார். நான் மகனை பலி செலுத்துவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை நிறைவேறுதலாக இருக்கிறது. அப்படியானால் அதை செய்வதற்கு, அதை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தார் என்று சொல்வதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, தேவனுடைய சித்தம் செய்யும்படி நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சித்தம் செய்கிற விஷயத்தில் நாம் யுதமாக இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். அதே தான் இங்கே ஆபிரகாம் சொல்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பா. எதற்கு? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, மகனை பலியிடுவதற்குரிய ஒரு பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். மகனை பலியிடுவது என்பது அவ்வளோ எளிதான ஒரு காரியம் அல்ல. அதுதான் நம்ம இதில் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், யோசேப்பினிடத்திலே தூதன் வந்து சொல்லுகிறான், யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவள் கர்ப்பவதி என்று சொன்ன உடனே அவளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாக இருந்தான். அந்த நேரத்தில் தூதன் வந்து சொல்லுகிறான், உன் மனைவியை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. மனைவியை சேர்த்துக்கொள்ளணும்னா குடும்பம், இனம், ஜனம், கிராமம் எல்லாத்தையும் விடணும். ஆனால் விட்டான். 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மரியாளை சேர்த்து கொண்டான். எப்படி? தேவன் பலப்படுத்தினார். தேவன் பலப்படுத்தினால்தான் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய முடியும். குடும்பத்திலே, ஸ்தலங்களிலே, ஜனத்தின் மத்தியிலே பல எதிர்ப்புகள் நமக்கு உண்டாகலாம். ஆனாலும் தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு நமக்கு தேவனுடைய பலன் தேவை. தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றினேன் என்று சொல்லி அங்கே அவன் சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். தாவீது கோலியாத்தை எதிர்க்க போகும் பொழுது, நீ சிறுவன் உன்னாலே ஆகாது என்று சொல்லி ராஜா சொல்லுகிற பொழுது அவன் சொல்லுகிறான், நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன். என்ன ஆச்சரியமான ஒரு வார்த்தை, யோசித்து பாருங்கள். அதுதான் நம்மளை வாசிக்கிறோம். கடைசியாக 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கும் போது தீர்க்கதரிசியாகிய எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எலியாவிடத்தில் இதே கேள்வி நாம் கேட்போமானால், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, எலியா தீர்க்கதரிசியே, உம்முடைய வாழ்க்கையில் இன்றைய நெல் சொல்ல போகிறீர் அப்படின்னால் அவன் சொல்லுவான், கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆகாபுக்கு உன்னை காண்பி. 2வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம், எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போகிறான். யார் இந்த ஆகாப்? எலியா எங்கே கிடைத்தாலும் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டம் போட்டு கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு எதிரி அவன். அந்த எதிரிகிட்ட போய் உன்னை காண்பி என்று சொல்லும் போது எப்படி காண்பிக்க முடியும்? மனுஷக பலத்தில் முடியுமா? எது? முடியவே முடியாது. ஆனால் எலியா உடனே காண்பிக்க போனான். காரணம் என்ன? அதுதான் வாசித்தோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். அவன் எதிரி ஆனாலும், ராஜா ஆனாலும், அதிகாரங்கள் கையில் இருந்த போதிலும் கர்த்தர் பலன் கொடுக்கிறபடினால் அவன் போய் தன்னை காண்பித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எதிரியாக இருக்கிறவங்க மத்தியிலும் செய்யக்கூடிய அந்த பலன் அப்பொழுதுதான் அவனுக்கு கிடைக்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தகப்பன் யாக்கோபு தன்னுடைய மகன் யோசேப்பை அழைத்து, நீ உன் சகோதரரை ஆடுகளை மேய்க்க போயிருக்கிற இடத்துல போய் பார்த்து வா என்று சொல்லி அனுப்புகிறார். அந்த சகோதரர் எப்படிப்பட்டவர்கள்? இவன் மேல் பகைக்கிறவர்கள், இவன் மேல் பொறாமை கொண்டவர்கள், இவனை பார்க்கும்போதே சொப்பனக்கான் வருகிறான், அவனை கொலை செய்வோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற அந்த சகோதரரை பார்க்கும்படி தகப்பன் சொல்கிறார். யோசேப்பு உடனே புறப்படுகிறார். எப்படி? கர்த்தர் பலப்படுத்துகிறார். அதைத்தான் நம்ம அதில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, தேவன் நம்மை பலப்படுத்துவாரானால் நமக்கு விரோதம் பண்ணுகிற, துரோகம் பண்ணுகிற யாராக இருந்தாலும் அவர்களை சந்திப்பதற்கு நமக்கு பலன் உண்டாகும். எஸ்தர் 4:16 அவள் சொல்லுகிறாள், யூத குலத்துக்காக சட்டத்தை மீறி நான் ராஜாவிடத்தில் போகிறேன், செத்தாலும் நான் சாகிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். எப்படி? தேவனுடைய பலன். அதுதான் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். எதற்கு பலன் கொடுக்கிறார்? 4 அனுபவங்கள். முதலாவது, பாவத்தை ஜெயிப்பதற்கு, பாவத்தில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கு நமக்கு பலன் கொடுக்கிறார். 2வது, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனை, வேதனை, காரியங்களை சகித்து செல்வதற்கு நமக்கு பலன் கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, 3வது, மகனை பலி செலுத்துவது அவ்வளோ எளிதான காரியம் அல்ல.
அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடினால் அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் பலன் கொடுக்கிறார். அதே போல் கடைசியிலே ஆகாப் எதிரியாக இருந்தாலும் அவனை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லும் பொழுது அதை சந்திக்க புறப்படுகிறானே, அது தேவனுடைய பலன். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் தேவனால் பலப்படுத்தப்பட்டவர் தானா என்பதை சிந்தித்து பாருங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமெனும் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மால் பலன் அடைந்து உமக்கு சாட்சியாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.